ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் யூனிட் 10 கெமிஸ்ட்ரி. இது நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் வந்து பருப்பொருள் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்தை அடைச்சிக்கிற பொருள் தான் பருப்பொருள். அப்படி இடத்தை அடைச்சிக்கலை ஆற்றல் மாதிரி விஷயங்கள் எல்லாமே பருப்பொருள் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். தூய்மையற்ற பொருட்கள் தான் கலவை. தூய்மையான பொருட்கள் வந்து ஒரே வகை துகள்களால் ஆக்கப்பட்டிருக்கோம். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் 118 தனிமங்கள் இருக்குது தெரியும். அதில் 92 தனிமம் வந்து இயற்கையில் உருவானது, 26 தனிமம் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டது. ராபர்ட் பாயில் அப்படின்றது வந்து எளிய வந்து பிரிக்க முடியாத ஆப்ஜெக்ட் தான் வந்து தனிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அலுமினியமை வந்து எளிய மூலக்கூறுகளை அதை வந்து இயற்கை முறையில் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து தனிமம். தனிமத்தின் மிகச்சிறிய துகள் எதுனா அணு, சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் எதுனா மூலக்கூறு. ஸோ தனிமம் 3 டைப்பு: உலோகம், அலோகம், உலோகப்போலி. ஸோ அலோகம் எல்லாமே வந்து நமக்கு வந்து வாயுக்களாக தான் இருக்கும். அலோகம் எல்லாமே மோஸ்ட்லி வாயுக்கள், கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின் இதெல்லாம். உலோகம்னா காப்பர், குரோமியம், தங்கம். பாதரசமும் ஒரு உலோகம் தான், மறந்துடக்கூடாது. உலோக போலிகள் அப்படின்னா வந்து போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். இது வந்து உலோக போலிகள். போலியானவங்கெல்லாம் போயிடுவாங்க. சில பேர் போலியாக தான் இருக்காங்க. ஜெர்மனியில் இருந்து வரேன் போலியாக சொல்கிறான், ஆறுன்ற பேரில் ஆரம்பிக்கிறவங்களாம் போலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து உலோகம். ஸோ உலோகமும் அலோகமும் சேர்ந்து தான் உப்பு வந்து வருது. ஸோ பார்பரஸ் இது வந்து என்பிகேன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சேர்ந்தது தான் சேர்மம் உரம் தயாரிக்க பயன்படுது. அடுத்து சிலிகான் சேர்மங்கள் வந்து கணினியில், மொபைலில் பயன்படுது. ஃப்ளோரின் சேர்மங்கள் வந்து பல்களை வெளிப்படுத்த. லெமன் ஜூஸ் வந்து ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெமனில் வந்து வாட்டர் இருக்குது, சால்ட் இருக்குது, அது ஒரு சேர்மம். அடுத்து காற்று ஒரு சேர்மம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நீராவி எல்லாமே இருக்குது. மண் ஒரு சேர்மம். மண்லேயும் நிறைய மூலக்கூறுகள் இருக்குது. பால், ஐஸ்கிரீம், இனேசியல் இது எல்லாமே வந்து சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தத்தில் கூட ரத்த தட்டு நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதெல்லாம் சேர்மங்கள் தான். கலவைகள் வந்து உலோக கலவைகள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எல்பிஜினா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய கேஸ். ஓகேவா? எளிதில் தீப்பற்றக்கூடியது ஹைட்ரோ கார்பன் வாயு. எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுவால் தான் இது ஆயிருக்கு. எல்பிஜி கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே எளிதில் தீப்பற்றக்கூடியது ஹைட்ரோ கார்பன் வாயுவால் ஆயிருக்கு. ப்ரப்பேன், பியூட்டேன் வாயுவோட கலவையும் இருக்குது. ப்ரெஷரைஸ் பண்ணிவிட்டு ப்ரப்பேன், பியூட்டேன், ஹைட்ரோ கார்பன், ப்ரப்பேன், பியூட்டேன் இதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அதை லிக்விஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹைட்ரோ கார்பன், ப்ரப்பேன், பியூட்டேன் ப்ரெஷரைஸ் பண்ணி லிக்விஃபைட் பண்ணுறாங்க. அடுத்து இரும்பு. காந்தத்தின் விளைவு. எதெல்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படும்? இரும்பு இருக்குது. அடர் சாம்பல் நிற தூள் அது ஈர்க்கப்படுமா? ஈர்க்கப்படும். சல்ஃபர் ஈர்க்கப்படுமா? மஞ்சள் கலர் ஈர்க்கப்படுமா? ஈர்க்கப்படாது. இரும்பு ப்ளஸ் சல்ஃபர்னு வந்துச்சுன்னா ஈர்க்கப்படுமானா இரும்பு மட்டும் ஈர்க்கப்படும். கலங்கலான மஞ்சள். இரும்பு 2 சல்ஃபைடு இது ஒரு சேர்மம். இது வந்து காந்தத்தால் ஈர்க்கவே படாது. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் கேட்க சான்ஸ் இருக்குது. இரும்பு 2 சல்ஃபைடு. இரும்பு இருக்குன்ட்டு ஈர்க்கப்படும்னு சொல்லிடக்கூடாது, ஈர்க்கப்படாது. இது வந்து கருமை நிற திடப்பொருளாக வந்து மாறிடும். ரத்தம் ஒரு கலவைன்னு பார்த்தோம். அதில் ரத்தத்துகள், ரெட்டு, ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கலவைனா என்ன, சேர்மம்னா என்ன? ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்தது கலவை. இது வந்து ஒரே பொருட்கள் தான் வந்து சேர்ந்து சேர்மமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கெமிக்கலாக வந்து அதாவது கெமிக்கலி வேதி முறையில் சேர்த்தது எல்லாமே சேர்மம். ஃபிசிக்கலி சேர்த்தது வந்து கலவை. ஓகேவா? இதில் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்க ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் கலந்துருக்கும். இது வந்து ஒரே ரேஷியோ தான். அது O2, H2, N2 ஒரே அளவில் தான் இருக்கும். இயற்பியல் முறையில் பிரிக்கலாம். இது வேதியியல் முறையில் தான் பிரிக்க முடியும். மணல், நீர் சேர்ந்தது கலவை. மணல், இரும்பு துகள்கள் சேர்ந்ததும் கலவை தான். கான்கிரீட் கலவை. H2O அண்ட் ஆயில் ஒரு கலவை. சாலட்ன்றது ஒரு கலவை. H2Oன்றது ஒரு சேர்மம். கெமிக்கலி சேர்ந்தது சேர்மம். கெமிக்கல் இது வேதியியல் வாய்ப்பாடு இருந்துச்சுன்னா அது ஒரு சேர்மம். அப்படி இல்லாத மற்ற எல்லாமே ஒரு கலவை. சரி, அப்போ கார்பன் டை ஆக்சைடு சேர்மம். சிமெண்ட்ன்றது கலவை. ஆல்கஹாலுக்கு வேதியியல் வாய்ப்பாடு இருக்குது. ஸோ சேர்மம். குழாய் நீர், பால், காற்று இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து இதெல்லாம் பல படித்தான கலவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பதங்கம். அதெல்லாம் அயோடின், கற்பூரம், அம்மோனியம் குளோரைடு இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து வாயுவாக மாறிடும். திட நிலைமையிலேருந்து வாயுவாக மாறிடும். அயோடின், கற்பூரம், அம்மோனியம் குளோரைடு. அயோடின், கற்பூரம், அம்மோனியம் குளோரைடு வந்து காற்று தூய்மையாக்கிகள். அப்புறம் பதங்கமாகிறதுக்கு நாப்தலின், கற்பூரம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். பலபடித்தான கலவை வந்து நிறைய டைப் இருக்குது. திண்மம் ப்ளஸ் திண்மம், அப்புறம் கலவாத திரவங்கள், திடப்பொருள் அண்ட் திரவம். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கலாம். ஒவ்வொன்றும் எப்படி பிரிக்கலாம்? திண்மம் ப்ளஸ் திண்மம் 2 திண்ம பொருட்களை கலந்து இருக்குது.
இப்போ பருப்பில் வந்து கல் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், கையால் பொறுக்கலாம், சலிக்கலாம். அது வந்து என்ன பண்ணுவோம், தூட்டுறது, காற்றில் தூட்டுருவாங்க இல்லையா, அது ஏதாவது தோல் இருக்குன்னா அது தூட்டுறலாம். அது போக வந்து ஏதாவது காந்த பொருள் கறந்துருக்குன்னா காந்த பிரிகை, அதே இது திடப்பொருளை டைரெக்டாக வாயுவாக்கி பதங்கமாக்கி அப்படியும் பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டைப்பு. இப்போ நாப்தலீனோட வேறு ஒரு பொருள் கலந்துருக்குன்னா அதை பதங்கமாக்கிட்டோம்னா இன்னொரு பொருள் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தட்லலாம் திண்மம் ப்ளஸ் திண்மம், கலவாத திரவங்கள் ரெண்டு கலக்கவே இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், ஈஸியாக தெளிய வச்சு இருக்கலாம். இல்லை கரைப்பான் சாறு இறக்கல் யூஸ் பண்ணலாம். திடப்பொருள் ப்ளஸ் திரவம், இது வந்து ஒன்று வீழ்படிவாக்கலாம், இல்லை தெளிய வைத்து இருத்தல், ஏற்றுதல், எடுத்து வடிகட்டுதல், இல்லை மைய விலக்கல். ஸோ மைய விலக்கல் இப்போ இந்த வெண்ணெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ அப்போ வந்து திடப்பொருளாகவும் அது வந்து பனிக்கட்டியாக ஐஸ் க்யூப் மாதிரி வந்து சாலிடாக இருக்கும். அதோட தண்ணியை கலந்து வந்து நம்ம எடுப்போம் இல்லையா, வெண்ணெயை தனியாக மிக்சியில் அரைச்சி. ஸோ அது வந்து மைய விலக்கல் முறை. ஸோ அதெல்லாம் தான். அடுத்து கரையும் திடப்பொருள் அண்ட் திரவம். ஸோ வந்து திடப்பொருள் வந்து கரைஞ்சிருது அந்த திரவத்தில். ஸோ அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஆவியாக்கணும், இல்லாட்டி காய்ச்சி ஒடித்தல், படிகமாக்கல் காய்ச்சி. இந்த மெத்தடில் கலக்கும் பண்புள்ள திரவங்கள், ரெண்டு திரவம் இருக்குது, கலக்கவும் செய்யுது அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தட், பின்ன காய்ச்சி ஒடித்தல். இரண்டுலேருந்து அதுக்கு பிற்பட்டு திடப்பொருட்களை கொண்ட கரைசல் அப்படின்னா வந்து அது வந்து வண்ணப்பிரிகை முறை. மைய விளக்கு முறைக்கு வந்து பால் பொருட்களை பாலாடல், அப்புறம் கொழுப்பு நீக்கிறதுக்கு, அப்புறம் பதப்படுத்தப்பட்ட பால் தயாரிக்க, சலவை இயந்திரங்களை ஈரத்துணியில் வந்து அந்த ட்ரை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரத்தத்திலேருந்து ரத்த செல்களை பிரித்தெடுக்க எல்லாத்துக்குமே மைய விளக்கு முறை தான் பயன்படுது. அடுத்து கரைப்பான் சாறு இறக்கல், ரெண்டுமே வந்து திரவம் தான். ஸோ கரைப்பான் சாறு இறக்கல் வந்து ஆயிலும் நீரும் இருந்துச்சுன்னா பிரிப்புணல். ஸோ இது வந்து எங்கெங்கே கரைப்பான் சாறு இறக்கல் எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா மருந்து தயாரித்தல், அப்புறம் பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. வாசனை திரவியங்கள் தயாரிப்பதில், சாயம் தரித்தல்ல, இந்த திரவம் ரிலேட்டடான எல்லாத்துலேயுமே கரைப்பான் சாறு இறக்கல் தான் பயன்படுது. அடுத்து வந்து எளிய காய்ச்சி வடித்தல், இது வந்து முக்கியமான பாயிண்ட். 25 கெல்வின் கொதிநிலை டிஃப்ரென்ஸ் இருக்க திரவங்களை தான் இதால் பிரிக்க முடியும். இது எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது, எளிய காய்ச்சி வடித்தல்னால் என்னது, காய்ச்சி வடிக்க போகிறோம். ஸோ காய்ச்சினா என்னாகும், ஆவியானதை குளிர்விச்சு நம்ம வந்து உருவாக்க போகிறோம். ஸோ நிறையா கண்ட்ரிகள் வந்து கடல் நீரிலேருந்து குடிநீரை பெறுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பின்னக்காய்ச்சி விடுதல், அதிலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தட். ஸோ அதுக்கு வந்து கொதிநிலை வந்து வேறுபாடே இல்லை, 2 இல்லது அதுக்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடே இல்லை. 25 கெல்வினுக்கும் கீழே கொதிநிலை வேறுபாடு இருக்கிறதெல்லாம் பின்னக்காய்ச்சி விடுதலில் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமானது, பெட்ரோலிய வேதி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடியது. பெட்ரோலிய அந்த பின்னம் பிரிக்கிறதுக்கு, காற்றிலிருந்து வாயுக்களை பிரிக்கிறது, இது வந்து திரவத்துக்கு மட்டும் இல்லை, காற்றிலிருந்தும் வாய்களை பிரிக்கிறதுக்கு, அப்புறம் மெத்தில் ஆல்கஹால் பிரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. வண்ணப்பிரிகை முறை அப்படின்னா உறிஞ்சுதல், பரப்பு கவர்தல். உறிஞ்சுதல்னால் அந்த காகிதம் நீரில் உறிஞ்சிடுது அந்த மாதிரி. பரப்பு கவர்தல்னால் ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு துகள் கலந்துருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுண்ணாம்பு கட்டி துண்டினை எடுத்தோம்னா மேலே நீல நிறமாக இருக்கும், உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து தாழ் வண்ணப்பிரிகை வந்து பரப்பு கவரப்படுகிறது. ஒரு பேப்பரை போட்டோம்னா தண்ணி உறிஞ்சுது, ஸோ அது பேர் பரப்பு கவரப்படுறது. கருமை நேரத்தில் 3 சாயம் வந்து கொண்டதை வந்து காட்டுமா. ஸோ கரைபொருள் ப்ளஸ் கரைப்பானிக்குள்ள கரைசல், உப்பு ப்ளஸ் நீருக்குள்ள உப்பு கரைசல் அப்படி சொல்கிறாங்க. உண்மையான கரைசல் அப்படின்றது சர்க்கரையை வந்து தண்ணியில் கரைச்சோன்னா என்னது, அது நல்லா கரைஞ்சிரும், கரைசல் படியவே செய்யாது, அதுதான் உண்மை கரைசல். கூழ்ம கரைசல்னால் என்ன ஆகுனா, அது ஒரு மேகம் மாதிரி படிஞ்சிருக்கும். ஸ்டார்ச் ப்ளஸ் வாட்டர் கலந்தோன்னா என்ன மாதிரி இருக்கும். அடுத்து தொங்கல்னால் இப்போ கோதுமையும் நீரையும் கலந்தோன்னா என்ன இருக்கும், அதை அப்படியே விட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் எப்படினாலுமே படிஞ்சிரும். ஸோ அது பேர் தான் வந்து தொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கலங்கலாகி அடுத்து லாஸ்ட் படியும் அப்படின்னு சொல்கிறாங்க. துகளோட உருவ அளவு பொறுத்து 10⁻⁻7 ரொம்ப சின்னது, ஸோ வந்து கண்டிப்பாக கரைஞ்சிரும். ஸோ அது உண்மை கரைசல். -5 to -7 கொஞ்சம் பாதி கரைஞ்சி கூழ்ம கரைசலாக இருக்கும். -5க்கு மேலே அப்போனா அதோட அளவு கூடிருச்சு, ஸோ தொங்கலாக தனியாக போயிடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து 1 நானோமீட்டருக்கும் 1 நானோமீட்டர் விட கம்மியாக இருந்ததுன்னா உண்மை கரைசல், 1 to 10 இருந்துச்சுன்னா கூழ்மம், 10க்கு மேலே இருந்துச்சுன்னா தொங்கல். ஸோ இது 3யுமே வடிகட்ட முடியாது, இது தானாகவே படிஞ்சிடும். இது மைய விளக்கு முறையில் வந்து படிய வைக்கணும். இது எப்பவுமே இந்த வெண்ணெய் தயாரிக்கிற ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கணும். கூழ்ம கரைசல். அடுத்து உண்மையான கரைசல்னால் அது வந்து படியாது. அடுத்து வந்து இது வந்து ஒளி ஊடுருவாது, இதில் பாதியும் ஊடுருவும், இதில் நல்லாவே ஊடுருவும். அதே தான் வந்து சொல்லுவாங்க. சரி, ஊடுருவும்னா என்ன அர்த்தம், அது வந்து சிதறடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான், இதை வச்சே தான் அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து விரவுமானா விரவாது, மெதுவாக வரும், இது நல்லாவே விரவிடும் எதுனாலும். அடுத்து ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா மூவ் ஆச்சுன்னா வந்து அதுதான் வந்து ப்ரௌனியன் இயக்கம் சொல்லுவாங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு, ஸோ மூவே ஆகாது, நடைபெறாது. இது நடைபெறும், இது மேபி நடைபெறலாம், ஏன்னா நல்லா போய் அடியில் தங்கிடுது இல்லையா, ஸோ நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு படித்தான கலவை தான், இது பலபடி, இதுவும் பலபடி.
கூழ்மம் வந்து 8 வகையாக இருக்குது. கூழ்மத்தோட வகை எப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா 8 2 ரவுண்டு போட்டு அது 2லேயும் தண்ணி ஊற்றி வச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கூழ்மம்னா 8 வகை. ஸோ சாலிட் ப்ளஸ் சாலிட் நமக்கு தெரியும். வர்ணம், மை, எக் ஒயிட் இதெல்லாம் திட ப்ளஸ் திரவம். கூழ்மம்னா அந்த கேர்டு, பாலாடை கட்டி, ஜெல்லி இதெல்லாம் கூழ்மம். அதுதான் வந்து திரவம் ப்ளஸ் திரவம். ஓகேவா? பால்மம் அப்படின்னாலும் திரவம் ப்ளஸ் திரவம் தான். அது வந்து பால், வெண்ணெய், நீர், ஆயில் அந்த மாதிரி கலவை. அடுத்து வந்து மூடு, பனி, மேகம் இதெல்லாம் வந்துட்டு இது வந்து வாயு ப்ளஸ் திரவம் கலந்தது. அடுத்து கேக்கு, ரொட்டி இதில் வந்து திடம் இருக்குது. அதில் தண்ணிலாம் இருக்காது. அது நல்லா உப்பி வர்றதுக்காக ஒரு வாயு தான் இருக்கும். ஸோ திண்மம் ப்ளஸ் வாயுனா கேக், ரொட்டி. சோப்பு, நுரை, காற்றோட்ட நீர் இதெல்லாம் வந்து காற்றூட்டப்பட்ட நீர் இதிலே வந்துருச்சு. காற்று ப்ளஸ் நீர் தான் இருக்குது. திரவம் ப்ளஸ் வாயு. அடுத்து ப்ரௌனியன் இயக்கம்னா அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். டிண்டால் விளைவு அப்படின்னா ஒரு ஒளிக்கற்றை ஒரு கூழ்ம கரைசல் வழியாக வந்து நம்ம செலுத்துகிறோம். நல்ல வலிமையான இதில் வந்து புக்கில் என்ன போட்டிருக்கேன்னா நல்ல வலுவான கூழ்ம கரைசலில் போய் செலுத்தினா கூட அதோட பாதை வந்து தெரியும். அந்த ஒளிக்கற்றை என்ன வழியாக போகுது அப்படின்ற பாதை தெரியுமா? அதான் டிண்டால் விளைவு. இது வந்து உண்மை கரைசலில் உண்டாவதில்லை. கூழ்மத்தில் தான் வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், வாகனத்தின் முகப்பு விளக்கில் இருந்து பெரும் ஒளி வந்து ஒளிக்கற்றையாக வர்றது. அப்புறம் வானம் நீல நிறமாக தோன்றுவதும் டிண்டால் விளைவுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் ஏன் வெள்ளை கலரில் தெரியுது? அதில் இருக்க ஃபேட்டு, ப்ரோட்டீன், மாலிகுல் எல்லாமே அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி வேவ் லென்த் கொடுக்குறதுனால ஒயிட் கலரில் தெரியுது. ஏன் ப்ளூ கலரில் தெரியுது? சன்லைட் வந்து வாட்டர் மாலிகுல்ஸில் அது வந்து ஸ்கேட்டர் ஆகி இது வருது. அடுத்து சன் ஏன் எல்லோ கலரில் தெரியுது அப்படின்னா அதில் வந்து ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லோ கலரில் தெரியுது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பால்மம் வந்து சிறப்பு வகை கூழ்மம் அப்படின்றாங்க. லத்தீன் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. பாலாக்கள்னால் பாலில் கொழுப்பாக பிரிக்கிறது, நீர் மிக்சர் கலவை. பால்மம் வந்து பால், வெண்ணெய், பால் குலைவி, முட்டை, மஞ்சள் கரு, வர்ணம், இருமல் மருந்து, முகப்பூச்சி, பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாமே பால்மம்க்கு எக்ஸாம்பிள். சாலை மேல் நீர், எண்ணெய் துளிகள் மிதக்கும் போது வண்ணத்திட்டு உருவாகின்றது. ஏன் அப்படின்னா வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான் அதுக்கு காரணம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஃப்ரம் அதாவது மேலே இருக்க சர்ஃபேஸ்லேருந்து ஒரு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கீழே இருக்க சர்ஃபேஸ்லேருந்து வேறு ஒரு வேவ் லென்த்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதோட இன்டர்ஃபரன்ஸ் தான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால் ஒரு ரெயின்போ மாதிரி தோணுது அப்படி சொல்கிறாங்க. பால்மம் எதுக்கு பயன்படுது? பால்மம் வந்து உணவு பதப்படுத்துறதுக்கு பயன்படுது, மருந்துகள் தயாரிக்க, உலோகவியல் மற்றும் பல இம்பார்ட்டன்ட் தொழிற்சாலைகளில் பால்மம் பயன்படுது. கனமான பொருளிலேருந்து லேசான பொருளை பிரிக்கிறதுக்கு வந்து மைய விலக்கல் முறை. கனமான பொருளில் இருந்து மெதுவான பொருளை பிரிக்கிறதுக்கு வந்து மைய விலக்கல் முறை. சாறுன்றது ஒரு கலவை. ஒரு துளி மையும் நீரும் ஒருபடித்தான கலவை. ஒரு துளி மை ப்ளஸ் நீர் ஒருபடித்தான கலவை. நல்லா கலந்துரும். அதனால் அது ஒருபடித்தான கலவை தான். கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறை வந்து பிரிபுணல். அதாவது வந்து கரைப்பானை கொண்டு சாறை இறக்கணும் அப்படின்னா புனல் வழியாக தான் இறக்கணும், பிரிபுணல். அடுத்து தூய பொருள் மாதிரி முழுவதும் ஒரே பண்பை. தூய பொருள்னால் அது ஒரே பண்பை தான் போட்டிருக்கோம், அதனால தான் தூய பொருள். அடுத்து ஒருபடித்தான வேறுபடுத்தக்கூடிய வேலைக்கூடு வந்து இருக்காது. ஒருபடித்தான கலவைகளில் வந்து வேறுபடுத்தக்கூடிய பண்பு இருக்காது. பதங்கமாகும் பொருள் வந்து உலர் பனிக்கட்டி. நீரிலிருந்து ஆல்கால் பிரிக்கிறது வந்து பின்னக்காய்ச்சி வடித்தல். பெட்ரோலியம் சுத்திகரிப்புலையும் பின்னக்காய்ச்சி வடித்தல். வண்ணப்பிரிகை முறை வந்து ஒரே கரைப்பானில் வெவ்வேறு கரைந்திறன் அடிப்படையில் வந்து வண்ணப்பிரிகை முறை நடக்குது. வாட்டர் ப்ளஸ் ஆயில் வந்து கலக்காது. மோர் வந்து பலப்படித்தான கலவை. ஆஸ்பிரினில் வந்து 60% கார்பன் இருக்குது, 4.5% ஹைட்ரஜன், 35.5% இந்த ஆக்சிஜன். இது ஒரு கலவை. சரியா? தைமம்னா அணுக்கள், சேர்மம்னா மூலக்கூறு, கூழ்மம்னா தூய்மையான பொருட்கள். அடுத்து வந்து தொங்கல்னா கீழே படுகிறது, கலவைனா தூய்மையற்ற பொருட்களால் ஆனது. தூய பொருட்கள் வந்து பனிக்கட்டி வந்து எது தூய பொருள்? இதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. எது தூய பொருள்? பனிக்கட்டி ஒரு தூய பொருளா? ஆமாம். பால் ஒரு தூய பொருளா? அதில் நிறைய கலந்துருக்கும். ஸோ இரும்பு ஒரு தூய பொருளா? ஆமாம். HCl ஒரு தூய பொருளா? பாதரசம் ஒரு தூய பொருளா? செங்கல் ஒரு தூய பொருளானா இல்லை. நீர் ஒரு தூய பொருளா? மோஸ்ட்லி வந்து இந்த கெமிக்கல் வாய்ப்பாடு எதுக்கெலாம் இருக்கோ அதெல்லாம் தூய பொருள். இல்லாதது தூய பொருள் இல்லை. அடுத்து 22 கேரட் கோல்டில் வந்து எவ்வளோ தூய்மை எவ்வளோ இருக்கும்? 91.6 வந்து கோல்டு, அதில் 8.4 வந்து அதர் தூய்மையற்ற பொருட்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 22 வந்து நல்ல ரவுண்ட் ஆக்கணும்னாலும் 8 வரணும் இல்லையா? ஸோ 8.4 அதர், 91.6 அது. அடுத்து இரும்பு துகளை வந்து காந்தப்பிரிப்பு முறையில் பிரிக்கலாம். நாப்தலீனை வந்து பதங்கமாதல் முறையில் வந்து பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பிரின் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 60% கார்பன், 4.5 ஹைட்ரஜன், 35.5 வந்து ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு கலவை. மோர் ஒரு பலபடித்தான கலவை. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.